ஒருவர் கொடுக்கும் கர்த்தருடைய செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சில சத்தியங்கள் உங்கள் இருதயத்திற்கு நேராய் நீட்டப்பட்ட பட்டயம் போல வரும். அதாவது உங்களை கண்டித்து உணர்த்துவதாய் அந்த சத்தியம் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள விருப்பமற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மாய்மாலக்காரராகி விடுவீர்கள். வெறுப்பையும் கசப்பையும் அடக்கி கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்கள் முகத்திற்கு முன் இனிமையாகவும் முதுகுக்கு பின் குறைத்து பேசியும் மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நீதிமான் என்னும் தமிழ் வார்த்தை நியாயம், நீதி, நேர்மை ஆகியவற்றை கடைபிடிக்கும் ஒருவரை குறிக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒருவரின் செயல்களில் நியாயம், தர்மம், நேர்மை ஆகியவை நிலைத்திருப்பதை நியதியாக கொண்டு நடத்துபவரை குறிப்பிடும் சொல் இதுவாகும். ஆனால் கிறிஸ்தவத்தில் ஒருவர் இப்படி நீதிமான்களாக்கப்படுவதில்லை. மாறாக கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்து அதை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் நீதிமானாக மாற்றப்படுகிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக நம்மிடத்தில் மனிதனாக வாழ்ந்து நாம் மரிக்க வேண்டிய இடமான சிலுவை என்னும் சாப மரத்தில் தனது ஜீவனை கொடுத்தார். ஆகவே அவரை விசுவாசிக்கும் ஒவ்வொரு மனிதனும் பூமியிலேயே கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த நீதிமான்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பிரியப்படுத்தும் வாழ்க்கையையே வாழ்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இப்படி கிறிஸ்துவை பிரியப்படுத்தும் நீதிமான்களாய் இருக்கிறவர்கள் எப்படி நீதிமான்களாக இருக்கிறார்கள்? அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன? அல்லது அவர்கள் எப்படி இந்த பூமியில் இருப்பார்கள் என்பதை பொதுவாகவே நாம் அனைத்து விதமான நீதிமொழிகளிலும் கற்றுக்கொள்ள முடியும். அதே போல நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரமாகிய இந்த அதிகாரத்திலும் 12ஆம் அதிகாரமாகிய அடுத்த அதிகாரத்திலும் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எனவே பிரியமானவர்களே, வாருங்கள் இந்த வேத ஆராய்ச்சியில் நீதிமான் என்பவன் யார், அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்று நாம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். இதே போலத்தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலேயும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறியிருக்கிறார். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன், நன்மை செய்கிறதற்காக அதிகமாக முயற்சிக்கிறவன், நண்பர்களுக்காக மற்றும் ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் வாய்ப்பை இவன் தேடிச் செல்கிறான். இவ்வாறு அவன் ஜாக்கிரதையாய் தேடி உதவி செய்வதால் மற்றவர்களிடத்திலே தயை பெறுகிறான். ஆனால் மற்றவர்களுக்கு தீமை செய்வதற்கு ஓடி ஓடி முயற்சிக்கிறவர்களுக்கு தீமையே பரிசாக வந்து சேருகிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். இயேசு கிறிஸ்து கூறின உவமை இதற்கு மிக பொருத்தமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூறுகிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையிலிருந்து எடுத்து கூறியவைகளாகும். இல்லாத ஒன்றையுமே அவர் கூறவில்லை. அவைகள் அன்றாட வாழ்விற்கு ஒத்தவைகளாகவே இருக்கின்றன. அவர் ஒரு பெரிய விவசாயியை பற்றி கூறுகிறார். அவனுடைய வயல் நிலம் நன்றாய் விளைந்தது. எனவே தன்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்ட நினைக்கிறான். அவன் அதை குறித்தே அதிகமாக கவனம் செலுத்தினான். பெரிய களஞ்சியத்தை கட்டுவதிலே தவறில்லை. ஆனால் தன்னுடைய சிந்தை முழுவதையும் அந்த களஞ்சியத்திற்குள்ளேயே வைத்து கட்டி வைத்தானே, அதிலே தான் தவறு இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவன் பூமியிலே எதையுமே கட்டவில்லை. நித்தியத்திற்காக அவனுடைய வாழ்க்கையிலே எதையுமே பரலோகத்திலே அவன் சேர்த்து வைக்கவில்லை. இதுவே செல்வத்தில் உள்ள ஆபத்து. பரலோகத்திற்கான பயணத்திற்கு உலக செல்வத்தால் பயணச்சீட்டு வாங்க முடியாது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானமுள்ளவன். பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே பிரசங்கிமார்களின் பிள்ளைகளை பற்றிய ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஜனாதிபதியானவர்களிலே அநேகமான பேர் பிரசங்கிமார்களின் பிள்ளைகள் என்பது தெரிய வந்தது. இன்னும் அறிவியல் துறையிலே
சிறந்த விஞ்ஞானிகள் யாவரும் தேவ ஊழியர்களின் பிள்ளைகளே என்பதும் தெரிய வந்தது. ரட்சிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளும் நல்ல நிலைமையிலே இருந்தது தெரிய வந்தது. ஆமருமையானவர்களே, தேவனுடைய ஊழியர்களின் குடும்பத்தினர் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலேயே இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? முதலாவது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை தேடுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களையும் உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். குடும்ப உறவை நன்றாக வைத்துக் கொள்வது எப்படி என்று நாம் தனி பயிற்சி எடுத்து படிப்பதாலோ அல்லது மன இயல் மருத்துவத்தாலோ நம்முடைய வீட்டில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து விட முடியாது. நாம் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நடத்துவோம் என்றால் அங்கே சமாதானம், சந்தோஷம் நிச்சயமாய் உண்டாகும். நாம் நம்முடைய வீட்டிலே தேவ நீதியோடு நடந்து கொண்டாலே குடும்பத்தில் ஏற்படுகிற பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். அடுத்ததாக, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் என்று வாசித்தோம். இன்றைய நாட்களிலே தனிநபர் ஊழியத்தை நாம் முக்கியப்படுத்துகிறோம். நல்லது. ஒவ்வொரு தனிநபரும் மற்றொரு தனிநபருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதனாலே இது சிறந்த பலனை தருகிறது. இதையே வேதவசனம் அடிக்கடி கூறுகிறது. ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஆம் அருமையானவர்களே, பூமியிலே சில காரியங்களுக்கு சரி கட்டப்படுதல் ஒன்று இருக்கிறது. இறுதியில் நியாய தீர்ப்பு ஒன்றும் இருக்கிறது. அப்பொழுது எல்லா காரியங்களுக்கும் உரிய பரிசோ அல்லது தண்டனையோ மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு வருகிறது, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த 12ஆம் அதிகாரத்திலேயும் மிக முக்கியமான அறிவுரைகள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். நீதிமொழிகள் 12:1 பாருங்கள். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். ஒருவன் புத்திமதியை விரும்பினால் அவன் எதை முதலிடத்தில் வைக்க வேண்டும் என்றும் எது விலையேற பெற்றது என்பதை பற்றியும் சரியாக மதிப்பிட தெரிந்தவனாக இருப்பான். அவன் புத்திமதிகளை கேட்கிறவனாயும் இருப்பான். ஒருவன் தேவனுடைய வசனத்தை கேட்கிற போது அதற்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதுவே மிகவும் முக்கியமானது. கேட்கிறதுனாலே மட்டுமல்ல, கீழ்ப்படுகிறதுனாலேயே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். ஒருவன் உலகத்திலே எவ்வளவு பெரிய பணக்காரனாய் இருந்தாலும் புகழ்பெற்றவனாய் இருந்தாலும் அவன் தேவனற்ற மனிதனாய் இருந்தால் துக்ககரமான முடிவையே அவன் அடைய வேண்டியதாகும். தேவன் அப்படிப்பட்ட மனிதனை நியாயம் தீர்க்கும் பொழுது அவன் ஆக்கினையை அடைவான். துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துகிறார். சங்கீதம் 1:5 இதையே விளக்குகிறது. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. நீதிமொழிகள் 12:3 பாருங்கள். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. இயேசு கிறிஸ்து கூறின ஓமை இதற்கு நல்ல விளக்கத்தை கொடுக்கிறது. இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்திலே கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை குறித்தும் மணலின் மீது கட்டப்பட்ட வீட்டை குறித்தும் கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். கற்பாறை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒருவன் கற்பாறையாகிய இயேசுவின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் அஸ்திபாரமிட்டு தன்னுடைய ஆவிக்குரிய வீட்டை கட்டுவான் என்றால் அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவனுடைய வேர் அசையாது. ஆனால் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையோ மணல் மீது கட்டப்பட்ட வீட்டைப் போல நிலைவரப்படாது. இதனைத் தொடர்ந்துள்ள வசனத்திலே வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பது குறித்த ஆலோசனையை ஒரு வாலிபனுக்கு ஞானி வழங்குகிறார். பாருங்கள், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். பழைய ஏற்பாட்டிலே நாம் அநேக குணசாலியான ஸ்திரீகளை பார்க்கிறோம். ஏவாள் சர்ப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்ததை தவிர மற்ற காரியங்களில் சிறந்தவளே. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கூறியுள்ளது போல சாராள் ஒரு முன்மாதிரியான மனைவியாகவே காணப்படுகிறாள். அதே போல மோசேயின் தாயும்
ஒரு சிறந்த பெண்மணிதான். இதுபோல அநேகரை நாம் சுட்டி காட்டலாம். அதே வேளையிலே லச்சை உண்டு பண்ணுகிறவளாய் இருந்து கணவனுக்கு எலும்பொருக்கியாய் இருந்த பெண்மணிகளையும் நாம் நினைக்க வேண்டும். யோபுவின் மனைவியை பார்ப்பீர்கள் என்றால் அவள் யோபுக்கு அதிக உதவியாக இல்லாத ஒரு பெண்மணி ஆவாள். யோபுவினிடத்திலிருந்து சாத்தான் எல்லாவற்றையும் எடுத்து விட்டான். ஆனால் அவனுடைய மனைவியை மட்டும் எடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், யோபுவின் மனைவி யோபுவுக்கு உதவியாக இருக்க மாட்டாள் என்பது பிசாசுக்கு தெரியும். அதுபோல ஏசவேல், அத்தாலியாள் போன்ற எலும்பு உருக்கிகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, வாலிப வயதில் இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை குறித்து கருத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒருமுறை ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு திருமண வயது வந்துவிட்டதே, அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை தேட வேண்டுமே என்பதை குறித்து அவனோடு பேசிய பொழுது, இதை குறித்து நீ ஜெபித்தாயா என்று கேட்ட பொழுது அவன் கூறினான், அம்மா, அதை குறித்து நான் இன்னமும் யோசிக்கவில்லை என்று கூறினான். இல்லை பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்கள் திருமண வயதிற்குள்ளே கடந்து வரும் பொழுது அதை குறித்து கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் சரியாய் நிறைவேற்ற நீரே என்னை காத்துக்கொள்ளும் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். குறிப்பாய் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த பிள்ளைகள் இதை குறித்து மிக எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிற்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். இங்கே துன்மார்க்கர் என்று சொல்லப்படுவதை நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் என்று மாற்றி வாசித்து பார்த்தால் இன்னும் அதிகமான அர்த்தத்தை நீங்கள் காண முடியும். தேவன் ஒழுங்கும் கிரமமாய் இருப்பதை விரும்புகிறவர். அதையே அவர் எல்லா காரியங்களிலேயும் எதிர்பார்க்கிறவர். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். மாறுபாடான இருதயம் உள்ளவன் இகழ்ச்சியை பெறுவான் என்று நாம் அர்த்தம் கொள்ள முடியும். இந்த வசனத்திற்கு கிதியோனையும் அவனுடைய மகனான அபிமெலேக்கையும் எடுத்துக்காட்டாய் சொல்லலாம். கிதியோன் அவனுடைய புத்திக்கு தக்கதாக புகழப்பட்டான். ஆனால் அவனுடைய மகன் அபிமெலேக்கு இகழ்ச்சியை அடைந்தான். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆகாரமில்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்கிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாயிருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன். அநேகர் பணக்காரர்கள் போல தோற்றமளித்தாலும் உண்மையில் அவருடைய அடிப்படை தேவை கூட சந்திக்கப்படாமல் காணப்படுகிறது. வெளி வேஷத்தை போடுகிறார்கள், பெருமையை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். இது மிக கேடான ஒரு நிலைமை. மற்றொரு பக்கம் சிலர் பார்ப்பதற்கு பணக்காரர்கள் போல தோற்றமளிக்கிறவர்கள் அல்ல, ஆனால் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது போக மீதியும் இருக்கிறது. பணிவிடைக்காரர்களும் இருக்கிறார்கள். இவர்களிடத்திலே பெருமையான காரியங்கள் இல்லை. இந்த 2 கூட்டம் மக்களிலே யார் சிறந்தவர்கள் என்று கேட்டால் நீங்களே பதில் சொல்வீர்கள் இல்லையா? கனமற்றவர்களாக இருந்தும் பணிவிடைக்காரர் உள்ளவர்களே உத்தமர்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான், துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. நீதிமான் தன் மிருக ஜீவனுக்கு தேவையானதை கொடுக்கிறான். அது அவனுக்கு பணிவிடை புரிவதற்காக மட்டுமல்ல, அது தேவனுடைய படைப்பாய் இருப்பதனாலும் அவ்வாறு அவன் கருத்தோடு செயல்படுகிறான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழே கர்த்தர் கொடுத்திருக்கிற மிருகங்களுக்கு நாம் தேவையான உணவு, தேவையான ஓய்வு போன்றவற்றை கொடுக்க வேண்டும். அதன் மீது கரிசனை உள்ளவர்களாய் அவற்றை பராமரிக்க வேண்டும். பிலேயாம் தன்னுடைய கழுதையை அடித்ததற்கு தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டான். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். நாய்களை விரும்பி வளர்க்கிற ஒரு மனிதர் இவ்வாறு கூறுகிறார், நான் மனிதர்களுடைய குணநலனை நாய்களை வைத்தே அளவிடுகிறேன். நாய் ஒரு மனிதனை பார்த்ததும் எந்த விதமாக செயல்படுகிறதோ அதிலிருந்து அந்த மனிதனை பற்றி அறிந்து கொள்வேன் என்கிறார். அப்படியானால் நாய்களுக்கு ஒரு மனிதனுடைய குணநலனை கண்டுபிடிக்க முடிகிறது என்றுதானே அர்த்தம்? தேவன் அதற்கும் ஞானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். நீங்கள் உங்களுடைய பணியிலே நிலைத்திருந்து
அதில் மிகவும் சுறுசுறுப்பாய் செயல்படுங்கள் என்று ஞானி சொல்கிறார். இன்னும் அதிகமாக சம்பாஷிக்க வேண்டும் என்று அங்கும் இங்கும் ஓடாதீர்கள் என்றும் கூறுகிறார். நீதிமொழிகள் 12:12 துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். இவ்வாறு மீண்டும் மீண்டும் அதே கருத்து வலியுறுத்தப்படுகிறதை இங்கே பார்க்கிறீர்கள். ஒரே கருத்து மீண்டும் மீண்டுமாக சொல்லப்பட்டிருப்பதென்றால் அதன் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் கேட்கிறவர்கள் அதை மறந்து போகவும் மாட்டார்கள். இது சிறந்த ஒரு முறையாகும். நீதிமொழிகள் 12:15 மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். இது யாரை குறிக்கிறது? சாலமோனுடைய மகன் ரெகோபெயாமை குறிக்கிறது இல்லையா? அவன் ஞானிகளான முதியவர்களின் ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபர்களின் சத்தத்திற்கு செவி சாய்த்தான். இதுவே அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்தது. மேலும் உள்நாட்டு போர் ஏற்பட்டது. ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். நீதிமொழிகள் 12:17-18 பாருங்கள். சத்தியவாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். உங்களுடைய சபையிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில சத்தியங்கள் உங்கள் இருதயத்திற்கு நேராய் நீட்டப்பட்ட பட்டயம் போல வரும். அதாவது உங்களை கண்டித்து உணர்த்துகிறதாக அந்த சத்தியம் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மாய்மாலக்காரராகி விடுகிறீர்கள். வெறுப்பையும் கசப்பையும் அடக்கி கொண்டவர்களாய் காணப்படுவீர்கள். இவ்வாறு மாயக்காரர்கள் முகத்திற்கு நேராக இனிமையாகவும் முதுகுக்கு பின்னால் குறைத்து பேசியும் மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாயும் காணப்படுகிறார்கள். நீதிமொழிகள் 12:19-21 வரை பாருங்கள். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். இங்கே உதட்டை பற்றியும் அதிகம் சொல்லப்படுவதை கவனியுங்கள். சத்திய உதட்டிற்கும் பொய் உதட்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை இங்கே ஞானி கூறுகிறார். உதட்டை பற்றி அதிகமாகவே வேதம் சொல்லுகிறது. சாராயத்தை குடிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கும் தண்டனையை விட தங்கள் உதடுகளை தவறாக பயன்படுத்தியவர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பு அதிகமானதாக இருக்கும் என்ற கருத்துப்பட வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சபையிலே போதை பழக்கத்திலே அடிமைப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறோம். ஆனால் இந்த விதமான பொய் பேசும் உதடுகளை உடையவர்களையும் கோள் சொல்லுகிறவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இது எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா? நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் உண்மையாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நீதிமொழிகள் 12:23 விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியீனத்தை பிரசித்தப்படுத்தும். மற்றவர்களை பாதிக்கின்ற காரியங்களை விவேகமுள்ள மனுஷன் சொல்ல மாட்டான். ஆனால் மூடனோ இல்லாத ஒரு நபரை பற்றி குறைத்து பேசுவான், மற்றவர்கள் மனம் நோகும்படி பேசுவான். விவேகமுள்ள மனுஷன் அறிவான காரியமாயிருந்தாலும் கூட அதில் பிரயோஜனம் இல்லை என்றால் வெளிப்படுத்த மாட்டான். எனவே விவேகமுள்ள மனிதனின் அறிவை மற்றவர்கள் அறிந்து பாராட்டுகிறார்கள். நீதிமொழிகள் 12:24 ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். இந்த வசனத்தின் நேரடி அர்த்தம் ஒருவேளை இன்றைய நாட்களிலே அப்படியே பொருந்தாது. ஏனென்றால் இப்பொழுது பழங்கால ஆட்சி முறை இல்லை. அதே வேளையிலே இன்றைய நாட்களுக்கேற்ற சிறந்த சத்தியத்தை இது உடையதாயிருக்கிறது. இது நித்தியத்தை கொண்டு அளக்கப்படுகிறது. நாம் கிறிஸ்துவுடன் ஆளுகை செய்வோம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் எல்லாரும் ஒன்று போல ஆளுகை செய்கிறதில்லை. அதிலே சில விதிமுறைகளின்படி பெரியவன் சிறியவன் என்ற முறையிலே ஆளுகை செய்தல் இருக்கும். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை கிறிஸ்துவுடன் கூட ஆளுகை செய்யும். நீதிமொழிகள் 12:25 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். யோபு தன்னுடைய நண்பர்களை பார்த்து யோபு 6:25 என்ன சொன்னார்?
செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு என்றார். நல் வார்த்தை, செம்மையான வார்த்தை ஆறுதலையும் உற்சாகத்தையும் புது தெம்பையும் கொடுக்கும். இருதயத்தில் துக்கத்துடனும் கசப்புடனும் வேதனையுடனும் இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்கள் செம்மையான வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். அவர்களுக்கு மனதில் உண்டாகிற ஆறுதலையும் முகத்தில் காண்கிற மகிழ்ச்சியையும் உடனே உங்களால் பார்க்க முடியும். யாராவது ஆறுதலான அன்பான வார்த்தை சொல்ல மாட்டார்களா என்றே உலக மக்கள் இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் அவர்களோடு கூட கடினமாய் பேசாதிருங்கள். அதனால் அவருடைய மனதை வேதனைப்படுத்தாதிருங்கள். நாம் செம்மையான ஆறுதலான வார்த்தைகளை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை ஒருபொழுதும் நாம் மறந்து போகக்கூடாது. நீதிமொழியில் 12:26 நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன், துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். நீதிமான் தன் அயலானை தேடி செல்கிறான் என்றே நாம் அர்த்தம் கொள்வது சிறந்தது. அவன் தன் அயலானுக்கு உதவி செய்யும்படியாக தேடி செல்கிறான். ஆனால் துன்மார்க்கரோ மற்றவர்களை நாடி சென்று அவர்களை துக்கப்படுத்துகிறார்கள். நீதிமான் அயலானை தேடி சென்று அவன் குறைகளை சரி செய்து அவனுக்கு வழிகளை செம்மைப்படுத்தி கொடுக்கிறான். அவனால் செய்ய முடிந்த மிகப்பெரிய உதவியே அது. நாத்தான் தாவீதின் சிறந்த நண்பன்தான். நாத்தான் தாவீதை சந்தித்து தைரியமாக அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டி திருத்த முயற்சிக்கிறான். நீயே அந்த மனுஷன் என்றான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்படும் பொழுது நாத்தானை போன்ற சிறந்த நண்பர்களை உடையவர்களாக இருந்தோம் என்றால் நாம் பாக்கியவான்கள். அன்பினால் நம்மை கண்டித்து உணர்த்தி நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்தி விடுகிறவர்கள்தான் உண்மையான நண்பர்கள். இவர்கள் நம்மை தேடி வருவார்கள், ஓடி ஒளிய போவதில்லை. ஒரு போதகர் தன்னுடைய அனுபவத்தை கூறுவதை பாருங்கள். அவர் ஒருமுறை பெரிய மாநாட்டிற்கு சென்றிருந்தாராம். அங்கே ஒரு இறையியல் வல்லுனர் செய்தி கொடுத்த முறை இவரை மிகவும் கவர்ந்தது. எனவே தனது சபைக்கு திரும்பிய பின்னர் அவரைப் போலவே கைகளை அசைத்து வார்த்தைகளிலே ஏற்ற இரக்கத்தை போட்டு பிரசங்கித்தார். சபையில் உள்ள அனைவரும் இந்த வித்தியாசத்தை கவனித்தார்கள். ஆனால் அவர் போதகரிடத்திலே வந்து எதையும் குறையாக சொல்லவில்லை. அதே வேளையிலே அந்த போதகரின் சிறந்த நண்பர் அவருடைய வீட்டிற்கு போதகரை விருந்திற்கு அழைத்தார். அப்பொழுது போதகரின் நண்பர் அவரை பார்த்து, அருமையான சிநேகிதனே, உன்னுடைய நடையே நன்றாயிருந்தது. அதை விட்டுவிட்டு மற்றவர்களைப் போல நீ நடிக்க முற்பட்டு உன்னுடைய நடையும் இல்லாமல் அவர்களுடைய நடையும் இல்லாமல் போனது நன்றாகவே இல்லை என்று சுருக்கமாக சொன்னாராம். இந்த வார்த்தைகள் போதகரின் மனதை தொட்டது. உடனே தன்னுடைய புதிய அணுகுமுறையை விட்டுவிட்டு தன்னுடைய வழியிலேயே தனக்கு தேவன் கொடுத்த தாளந்தின்படியே தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தார். செம்மையான வார்த்தைகளிலே எவ்வளவு வல்லமை இருக்கிறது பார்த்தீர்களா? சிறந்த நண்பன் நீதிமான். அவரை தேடி வந்து கண்டித்து உணர்த்தி செம்மையான வழியிலே நடத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் அயலாரை தேடி சென்று உதவி செய்கிறீர்களா? உங்கள் நண்பர்களை சீர்படுத்தி நல்வழிப்படுத்தி இருக்கிறீர்களா? ஆனால் துன்மார்க்கர் அயலானை தேடி சென்று அவர்கள் திரும்பி நிற்கும் பொழுது சிலுவையிலே அறைந்து விடுகிறார்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் அலுவலகத்திலே, உங்கள் மருத்துவமனையிலே, உங்கள் பள்ளியிலே, உங்கள் கல்லூரியிலே, ஏன் உங்களுடைய சபையிலே, உங்கள் வீட்டு அருகிலே உள்ள அயலாரை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? நீதிமொழிகள் 12:27 சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. இது ஒரு நகைச்சுவை தருகிற வசனம். ஒரு மனிதன் வேட்டையாடச் செல்கிறான். மானை வேட்டையாடி பிடிக்கிறான். ஆனால் அதன் தோலை உரித்து பக்குவமாக உணவை தயாரிக்க சோம்பல் தனமாய் இருந்ததால் அதை அப்படியே போட்டுவிட்டு வருகிறான். வேட்டையாடச் சென்றவனுக்கு சமைத்து தின்ன முடியவில்லை. அநேகர் இப்படித்தான் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக முடிக்காமல் சோம்பேறிகளாய் காணப்படுகிறார்கள். அநேக காரியங்களை துவங்குவார்கள். ஆனால் அந்த காரியத்தை முடித்து வெற்றி பெறுவதற்கு செயல்படாமல் பாதியிலே சோம்பேறித்தனத்தினால் அதை விட்டு விடுவார்கள். ஆனால் ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. அதாவது அவன் தன்னுடைய பொருட்கள் மீது கவனமாக இருப்பான். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு, மனைவிக்கு வீட்டு பணிகளிலே உதவுவது நல்லது.
அப்படி செய்வதனால் உங்கள் மதிப்பு குறைந்து விடாது. கணவன் மனைவியின் பணிகளை பகிர்ந்து கொண்டு செய்வது அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சியையும் அன்பையும் பெருக பண்ணும். பிள்ளைகள் பெற்றோரின் பணிகளை உதவி செய்வது பிள்ளைகளுடைய கீழ்ப்படுதலை வெளிப்படுத்துகிற காரியமாகும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமில்லை. நாம் இந்த வாழ்க்கையிலேயும் மறுமையிலேயும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது ஒரு பாதையில் நடப்பது போல இருக்கிறது. அந்த பாதையின் முடிவிலே நமக்கு பரலோகம் என்பது இருக்கிறது. அங்கே மரணம் இல்லை. அதே வேளையிலே நாம் அந்த பாதையில் நடந்து செல்லும் பொழுது பாதையின் இடைப்பகுதிகளிலேயும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதன் பாதையில் ஜீவனை பெறுகிறோம், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெறுகிறோம். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கேட்ட பலவிதமான சத்தியங்கள் மூலமாய் எங்களோடு நீர் தனிப்பட்ட வகையிலே பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே உள்ள குறைகளை எங்களுக்கு சுட்டி காட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் யார் யார் எந்தெந்த காரியங்களிலே எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரோ அதை குறித்து நாங்கள் தொடர்ந்து சிந்திக்கவும், அதை குறித்து உம்மோடு நாங்கள் பேசவும், உம்முடைய சித்தத்திற்கு பூரணமாக எந்த காரியத்திலே நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் மாறவும், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை மாற்றிக்கொள்ளவும் தூய ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைபட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் வாழ்க்கையையும் உமக்கு பிரியமான நித்தியமான வாழ்க்கைக்கு எங்களது வாழ்க்கையிலேயும் நாங்கள் எல்லா பகுதிகளிலேயும் உமக்கு பிரியமானதை செய்ய நீரை எங்களுக்கு போதித்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் முன்னுரையில் பார்த்தது போலவே யார் இந்த நீதிமான், எப்படிப்பட்டவன், இந்த நீதிமானின் குணாதிசயங்கள் என்னென்ன என்பதை நாம் வேத ஆராய்ச்சியில் தெளிவாக பார்த்தோம். அதாவது நீதிமான் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவனாக இருக்கிறான். இவன் தனது ஐஸ்வர்யத்தை நம்புகிறவனாக அல்லாமல் நித்தியத்திற்காக சேமித்து வைக்கிறவனாக இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் இந்த நீதிமான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவனாக, தேவ ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறவனாகவும் தேடுகிறவனாகவும் இருப்பான் என்பதையும் நாம் ஆராய்ந்தோம். இவன் புத்திமதிகளை விரும்பி சரியாக மதிப்பிடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக இருப்பான். இவனுடைய வேரானது அசையாது. இவன் நிலத்தை பயிரிட்டு அதன் ஆகாரத்தினாலே திருப்தி அடைவான். இவனுடைய வேர் கனி கொடுக்கும். இவன் சத்தியவானாக நீதியை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். இவனுடைய உதடு சத்திய உதடு என்று அழைக்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நீதிமான்களாக வாழ்கிறோமா? நம்மிடம் இந்த குணாதிசயங்கள் இருக்கின்றனவா? அல்லது நாம் நீதிமான்கள் என்கிற பேருக்கு ஒப்பாக இருக்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எந்தெந்த இடங்களில் தவறுகிறோம் என்பதை ஆராய்ந்து அந்தந்த இடங்களில் ஆவியானவரின் துணையோடு வாழத் துவங்குவோம். கர்த்தர் தாமே இந்த வேத ஆராய்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. மத்தேயு 5:39.